நெல்லையில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியினர் நடத்திய பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உரையாற்றினார். அப்போது பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் ஒரு குட்டி கதை கூறினார். ஒரு உணவு விடுதியில் ஒருத்தர் போய் சாப்பிட்டு 40 ரூபாய்க்கு சாப்பிடாரு. அங்க கல்லாவில் உட்காந்துருக்க அந்த ஹோட்டல் உரிமையாளர் போய் 50 ரூபாய் கொடுத்துட்டு பில்லையும் கொடுக்குறாரு. அவர் 40 ரூபாய் எடுத்துட்டு 10 ரூபாய் திருப்பி கொடுக்குறாரு. உடனே அந்த சாப்பிட்டார் என்ன சொல்றாரு, ஐயா நான் 100 ரூபாயில கொடுத்தேன், நீங்க என்ன 10 ரூபாய் திருப்பி கொடுக்குறீங்கன்னா 50 ரூபாய் சேர்த்து கொடுக்க அப்படின்றாரு. இல்ல தம்பி நீ 50 ரூபாய் தானே கொடுத்த. இல்ல நான் 100 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு 2 பேருக்கு வாக்குவாதம் போயிடுச்சு. அந்த நேரத்தில் சாப்பிட ஒருத்தர் அந்த உணவுகளில் அப்பதான் உட்காந்து டேபிள் உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருல. அங்க போய் பார்த்துட்டு என்ன விவரம்னு கேட்கிறாங்க. ஹோட்டல் முதலாளி சொல்றாரு, இவர் 40 ரூபாய்க்கு சாப்பிட்டாருங்க, பில்லு கொண்டாந்து கொடுத்தாருங்க, 50 ரூபாயும் கொடுத்தாரு, பாக்கி நான் 10 ரூபா அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இவர் 100 ரூபா கொடுத்தேன்னு சொல்றாரு. இந்த சாப்பிட்டால கேட்கிறாரு, இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, இல்ல நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன், இந்த ஹோட்டல் முதலாளி ஏமாத்துறாரு இல்லையா அப்படின்னு அவர் போய் சொன்னார். சாப்பிட்டாரு. இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் என்ன சொல்றாரு, சரி நீங்க 2 பேரும் போற சண்டையில நான் 100 ரூபாய் கொடுத்தேன், அதை மறந்துடாதீங்க. ஹோட்டல் முதலாளி யாரு, நாம முதல்ல சாப்பிட்டது 50 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்தது எடப்பாடி கொஸ்டி. பணமே கொடுக்காம 100 ரூபாய் கொடுத்து சொல்றாரு ஸ்டாலின். இதுதான் இன்னைக்கு இருக்க நிலைமை.